உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மே காட் பிளஸ் யூ. தேவன் நம்மை நினைவு கூறுகிறார். தேவன் நம்மை மறக்காதவர். யார் நம்மை மறந்தாலும் தேவன் நம்மை மறக்க மாட்டார். நீங்கள் பார்த்து கொண்டிருக்க சிலவங்க சொல்லலாம், என்னை தேவன் மறந்த மாதிரி இருக்கு, என் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கவே இல்லையே, நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், தேவனிடம் பதில் வரவே இல்லையே. அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இன்று தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். அவர் பேசுகிறார். நாம் செய்யும் ஜபத்தை அவர் காது கொடுத்து கேட்கிறார். அவர் செவிகளில் நம் ஜபம் போய் விழுகிறது. நம்மை கண்டும் காணாது இருக்கிறது போல இருக்கிறார். ஆனாலும் நம்மை காண்கிற தேவன், நம்மை விட்டு விலகாத தேவன் நம்மிடம் வாசம் பண்ணுகிறார் என்பதை நாம் ஒருபோதும் நாம் மறந்து விடக்கூடாது. அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்க தேவனை அறியாத என் சகோதர சகோதரர் இருந்தாலும் சரி, தேவன் உங்களில் வாசமாக இருக்கிறார். தேவன் உங்கள் மேல் அன்பாகவே இருக்கிறார். நான் இந்த பாவம் செஞ்சிட்டேன், இந்த குற்றம் செஞ்சிட்டேன், எனக்கு ஒரே குற்ற மனப்பான்மையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த குற்றத்தை, அந்த பாவத்தை அறிக்கையிடுங்க. உங்கள் பாவங்களை குற்றங்களை தேவனிடம் அறிக்கையிட்டு உங்களை அவர் இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த வேதனை என்னை முள் போல குத்தி கொண்டிருக்கிறது, என் பழைய பாவங்கள் என்னை குத்தி கொண்டே இருக்கிறது, நினைவூட்டு கொண்டே இருக்கிறது. இளவயதின் பாவங்களை மன்னியும், என் இளவயதின் பாவங்களை நினையாதிரும், என் பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னியும் என்று கேட்டு தேவனிடம் மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் நாம் தேவனிடம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம் என்றால் நம் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். நாம் வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். ஆனால் 70 வயசோ 80 90 100 வயசு கூட இருக்காங்க. 100 வயசுக்கு மேலே இருக்கலாம். அது ஆண்டவருடைய சித்தம். நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறோமோ அதை ஆண்டவர் கொடுப்பார். நம்மளுக்கு 50 வயசு போதும், 60 வயசு போதும், 70 வயசு போதும்னா ஆண்டவர் அப்படியே உங்களை அப்படியே நடத்துவார். நீங்கள் எதையும் பெருசாக கேளுங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே ஒரே ஒரு தரம்தான். அந்த வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக வாழ்வோம். நாம் கிறிஸ்துவுக்காக நாம் சில பாடுகளை பற்றுதான் ஆக வேண்டும். ஆனால் அதை தாண்டி போகும்படி பலத்தை கொடுப்பார், ஆவிக்குரிய பலத்தை கொடுப்பார். நாம் கெட்டு போக மாட்டோம். என்ன இந்த பிரதர் நம்ம பாடுகளை அனுபவிக்கணும்னு சொன்னார். அந்த பாடுகள், கர்த்தருக்குள்ள படும் பாடுகள் நம்மை உயர்த்தும். அன்பு சகோதர சகோதரிகளே, பயந்திருக்க வேண்டாம். நமக்கு சில பாடுகள், நம்ம துன்பங்கள் கிறிஸ்துவருக்கு அனுபவிக்கணும்னு சொல்லும்போது நாம் பயப்பட வேண்டாம். அதற்கு பலன் கொடுப்பார், ஆவிக்குரிய பலன் கொடுப்பார். மற்றவங்களால் நம்ம உயர்த்தி அருள்வார். நம்மில் இருக்கும் பலன் புதுப்பிக்கப்பட்டு இருக்கும். நம்மில் இருக்க பலன் தேவ பலனாக இருக்கிறபடியால் எந்த காரியத்தை குறித்து நாம் பயப்பட மாட்டோம், நாம் சந்தேகப்பட மாட்டோம். ஏனென்றால் நம்மில் வாசமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவர் 1 கொரிந்தியர் 3:19 சொல்கிறாரு, இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. பாருங்கள், உலகத்தில் நான் அவ்வளோ படிச்சுட்டேன், இந்த பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இவ்வளோ சம்பளம் நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என் ஞானம்தான் இதை உயர்த்தினது, நான் இப்படி கஷ்டப்பட்டு படித்தேன், இப்படி வந்தேன், என்னுடைய முயற்சி என்று சொல்லிக்கொண்டு இருப்போமானால் தயவுசெய்து அதை கொடுத்தவர் ஆண்டவர் என்று நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். அப்படி நினச்சிருந்தா ஆண்டவர்கிட்ட, சாரி காட், இந்த வேலையை கொடுத்தது நீங்கள், இந்த வருமானத்தை கொடுத்தது நீங்கள், இந்த உயர்வை கொடுத்தது நீங்கள், எத்தனையோ பேருக்கு கொடுக்கல, எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒரு போதும் நம் தேவன் நம்மை கைவிட மாட்டார். ஆனாலும் நாம் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து நாம் அளிக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் வாங்குகிற வருமானத்தை அப்படியே மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. தேவன் அதை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு
ரோட்டோரம் இருக்கவங்களுக்கு எத்தனையோ பேர் வறுமையில் வாடிக்கொண்டு இருக்காங்க. நல்ல வீடு இல்லை, நல்ல ட்ரெஸ் இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல துணிமணி இல்லை. இப்படி அடிப்படை தேவைகள் இருக்குது. அவைகளை நாம் எதையாவது சந்திக்கலாமே. அதற்கு தான் ஆண்டவர் நம்மை உயர்த்திருக்கார். நம்மை ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். நல்ல வேலையை கொடுத்திருக்கார், நல்ல வருமானத்தை கொடுத்திருக்கிறார், பர்மனெண்ட் வேலையை கொடுத்திருக்கிறார், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார், உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்படின்னு சொன்னால் உங்கள் ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்பதே தான் அவருடைய சித்தம். அவர் சித்தத்தை அறிந்து நாம் செய்வோமானால் நம்மளுக்கு ஒரு வியாதியும் இருக்காது, ஒரு வறுமையும் வராது. நாம் ஆண்டவருக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எப்போதும் நாம் பரலோக சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் இந்த வாழ்க்கையில் எவ்வளோ நாள் வாழ்வோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரிடம் நம்பிக்கை உள்ளவர்கள் தீர்க்காயுசோடு இருப்பாங்க. நாம் ஒரு நாள் மரித்த பின்பு பரலோகத்துக்கு போக வேண்டும், பரலோகத்தில் தேவனுடைய வாசம் பண்ண வேண்டும் சொல்லி இருக்கிற வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்காக வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி சொல்ல வேண்டும், திக்கற்றவர்களை அணுகி அவர்களுக்கு நாம் நியாயம் செய்ய வேண்டும், நீதி செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். அந்த தர்மம் நம்மை வாழ வைக்கும். ஏழைக்கு இறங்கினால் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாக தேவன் நம்மை ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஏனென்றால் நாம் பிறரை கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஏழைக்கு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை பார்க்கிறார். அந்த ஏழை சிரிக்கும் பொழுது தேவன் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறார். அப்போது நாம் ஞானி என்று நம்மை நினைக்காதபடி நாம் நம்மை கர்த்தர் முன்பாக நாம் ஒன்றும் அறியாதவர்களாக ஏதும் நமக்கு செய்ய முடியாது, நம்மில் எதுவும் பலம் இல்லை என்று நாம் சிந்திப்போமானால் தேவன் நமக்கு தேவ பலத்தை கொடுப்பார். இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக, எல்லாம் உங்களுடையது. பாருங்க, எந்த மனுஷனை குறித்தும் எந்த அதிகாரத்தை குறித்தும் நாம் மேன்மையை பாராட்டக்கூடாது. எந்த போஸ்டிங்கில் இருந்தாலும், எந்த மினிஸ்டர், எம்எல்ஏ, எம்பியாக இருந்தாலும் அவங்கள மதிக்கணும். ஆனால் அவங்க தான் எல்லாம் சொல்லிட்டு அவங்கள தேவனுக்கு கொடுக்குற ஒரு பொசிஷனை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. எல்லாம் உங்களுடையதுன்றார். ஆண்டவர் நமக்காக தான் அந்த உலகத்தை படைத்தார், சர்வத்தையும் நமக்காக தான் அவர் உருவாக்கினார். நாம் அனுபவித்திருக்காகவே. அப்போது பவுலாகிலும் அப்போலோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. எல்லாமே நம்மளுடையதான். பவுல் சொல்கிறார் அதில் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியரில் 21-20 படிக்கும்போது, எதுவாக இருந்தால் நமக்கு அது அருளப்பட்டிருக்கிறது. நாம் யார் தெரியுமா? அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவனுடையவர்கள். அடுத்த வசனத்தில் எழுதிருக்கு 23, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். கிறிஸ்துவனுடையவர்கள். கிறிஸ்து தேவனுடையவர். கிறிஸ்து யார்? தேவனுடையவர். அதனால் நாம் வாழ்கிற வாழ்க்கையில், இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் மற்றவர்களுக்காக நாம் வாழ்வோம். மற்றவர்களுக்கு வேண்டியதை நாம் செய்ய. யார் மற்றவர்களுக்கு வேண்டியதை செய்ய வேண்டும்? யாருக்கு செய்ய வேண்டும்? இல்லாதவர்களுக்கு, வசதி இல்லாதவர்களுக்கு, ஏழை ஆயிருக்கிறவர்களுக்கு, வண்டி இழுக்கிறாங்க, ரோட்டில் படுத்துட்டு இருக்காங்க, சின்ன சின்ன கடை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபா 150 ரூபா தான் கிடைக்கும். குடும்பம் இருக்கும், பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு படிக்கணும், நல்ல துணிமணி இருக்காது. அவங்களை பார்த்து ஒரு வருஷத்தில் ஒரு தடவையாச்சும் கொடுத்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு, கிறிஸ்மஸ்க்கு வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு போய் அன்றைக்கி ஒரு 10 பேருக்கு 5 பேருக்கு ட்ரெஸ்ஸோ இல்லை அவங்களுக்கு பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு ஏதாச்சும் கொடுத்தா அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது நம்மளுடைய குறைகள் நீங்கும். இது ஒரு மேஜிக் கிடையாது. மற்றவங்களுக்கு கொடுத்தா நம்மளுக்கு தீர்ந்துடும், அப்படி இல்லை. நம்மளுக்கு மனதார கொடுக்குறோம் பாருங்கள், நம்மள்கிட்ட இருக்கிறத எடுத்து கொடுக்குறோம் பாருங்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இவங்கள்ட்ட இருக்கிறத கொடுக்குறாங்களே சொல்லி அவற்றிலிருந்து அவர் கொடுப்பார். அதுதான் பரம ரகசியம். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களை பாடுகள் நாம் பங்கெடுத்து கொள்ள வேண்டும். அப்படின்னா அவங்க பாடுபடுறாங்கன்னா அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே
அவங்க இந்த பிரச்சனை இருக்காங்க, அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுங்கப்பா. நம்ம ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டோமா? நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைச்சது கிடைச்சிருச்சா? நம்ம அதை வாழ்ந்துட்டு இருக்கோமா? ஆண்டவர் சந்தோஷம் வச்சிருக்காரா? அது பிறர் ஜெபிச்சு தானே உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் அதை ஜெபிச்சு தானே வந்திருக்கு. உங்களுக்கு அது தெரியும்ல, அந்த ரகசியம். மற்றவங்களுக்கு ஜெபிக்கலாம்ல. மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் போது அவங்களும் நல்லா இருக்கணும், நம்மை போல இருக்கணும், அவங்களுக்கு எந்த குறை இருக்கக்கூடாது. நம்ம ஜெபிக்கும் போது அவங்க குறைகள் நீங்கும்ல. நமக்காக யாரோ ஒருத்தர் ஜெபிச்சனால இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அது மறந்து விடாத அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த வாழ்க்கையில மற்றவர்களுக்காக நாம் வாழ்வோம், மற்றவர்களுக்காக ஜெபிப்போம், வாழ்நாள் முழுதும் தேவனுக்கென்று வாழ்வோம். நம் சரீரமாகிய ஆலயத்தை, தேவன் வாழும் இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தமாக எப்போதும் காத்துக்கொள்வோம். தேவனுடைய ஆலயம் நம்முடைய சரீரம். அந்த சரீரத்தையும் ஆவி ஆத்மாவையும் நாம் பரிசுத்தமாக நாம் காத்துக்கொள்வோமானால், இச்சை அடக்கத்தோடு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உலகக்காரன் ஈடுபட்டு வேசித்தனத்திற்கு விபச்சாரத்துக்கு நம் சரீரத்தை